ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிசன் சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துட்டோம். அதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவு பிசைகிறப்ப நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கோ என்ன மாவு பிசைஞ்சாலும் லைட்டாக கொஞ்சமாக ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேணாம், கொஞ்சமாக ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற விதத்தில் தான் நம்ம அதோட சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு தெரியும். சாப்பிட்றப்போ ரொம்ப கனம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பும் ஜீனியும் நல்லா ஆட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் பிசைஞ்சு வர ஸ்டேஜில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப விட்டுறாதீங்க. கை போகிற நல்லா பிசைகிற அளவுக்கு பிசுன்னு இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு வர இந்த டைமில் நம்மளுக்கு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்க ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி உருட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ஒரு உருண்டை நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது ரொம்பவே நல்லா நைஸாக தின்னாக தேய்ச்சிடுங்க. கனம் இல்லாமல் தேய்ச்சிங்கன்னா அந்த சப்பாத்தி நம்ம போடும்போது உப்பி வரும் நல்லா. ஸோ அப்போ தான் அந்த சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நம்ம சாப்பிட்றதுக்கு கனம் இல்லாமல் இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நான் தேய்க்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சிட்டு இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். நல்ல சூடாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே எண்ணெய் சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டும்போது அந்த உப்பி வரும், நம்மளுக்கே தெரியும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக அந்த ஓரத்தில் எண்ணெய் விட ஆரம்பிங்க. அப்போ தான் நடுவில் எண்ணெய் ஊற்றவே கூடாது. ஓரமாக எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அது அப்படியே உப்பி வரும். நம்மளுக்கு பாருங்கள், ஓரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சப்பாத்தி நல்லா உப்பி வரும். பாருங்கள், நம்ம அந்த எண்ணெய் ஊற்றும் போதே அந்த மேலே அந்த பப்புள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ரொம்பவே சப்பாத்தி சாஃப்டாகவே வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே இருங்க அந்த எண்ணெயை. அப்போ தான் திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே எல்லா பக்கமும் எல்லா சைடும் நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்மளோட சப்பாத்தி ரொம்ப கருகள் இல்லாமல் நார்மல் கலரில் சூப்பராக வந்துருச்சு. ஸோ நீங்களும் நல்லபடியாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.